சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். கேம் சேஞ்சர் ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 2025 ராகு கேது பெயர்ச்சி. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த ராகு கேது பெயர்ச்சி என்ன நிலைமையை கொண்டு வரப்போகுது, என்னென்ன யோகங்களை தரப்போகுது, யார் யாருக்கெல்லாம் உச்ச நிலை வரப்போகுது, தெளிவான அமைப்பை இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ராகு கேதுனா என்னன்னு கேட்குறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா தான் அதோடைய குணாதிசைகள், ராகுவோடைய குணாதிசைகள், கேதுவோடைய குணாதிசைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் ராகு கேது பெயர்ச்சினா என்ன, அப்போ அந்த ராகுனா யாரு, கேதுனா யாருன்னு கேட்குறதா சொல்கிறேன். பொதுவாக ராகு பகவான் சொல்லிட்டாலே தன்னுடைய அப்பாவுடைய அப்பா, அப்ப முன்னோர்னு சொல்லுவாங்க. ராகுன்னா தன்னுடைய குலதெய்வம், கேதுன்னா அம்மா வழி முன்னோர், அதாவது அம்மாவுடைய அம்மா. அப்ப கேதுன்னா தாய் வழி முன்னோர்னு கேட்கிறத சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்துல ராகு பகவான் பலமா இருந்தா மாளிகை கட்டலாம், கப்பல் வாங்கி விடலாம், ஏர்பஸ் வாங்கி விடலாம், பல வண்டி வாகனங்களை நிறைய லீஸுக்கு ரெண்டுக்கு எடுத்து விடக்கூடிய தன்மைகளும், காசு பணம் நாலா திசையிலையும் வரக்கூடிய தன்மைகளும் இந்த ராகு பகவான் நிறைய செய்வார். ஆனா கேது பகவான் என்ன செய்வாரு, ஞானத்தை தான் கொடுப்பார், படிப்பு அறிவை கொடுப்பார், ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சை கொடுப்பார், ஆன்மீகத்துக்கு பல ஈடுபாடுகளையும், பல கோயில் குளத்துக்கு போறதுக்கு இந்த காசி ராமேஸ்வரம்லாம் போறாங்களே, இவங்கெல்லாம் கேது ஜாதகத்துல உச்சமா இருக்கு போய் தான் உள்ளூரை விட்டு வெளியூர்ல இருக்கிற ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய தன்மை இருக்கும்.